Hello students. So today we are going to see chapter 1 2 marks. First 10 2 marks in chapter 1. The first question is if A and B is equal to 3 into 2 3 comma 4 5 comma 2 5 comma 4 then find A and B. So the first thing is A. So all the first terms are A. The second thing is B. So all the second terms are B. Then A is equal to first coordinate. B is equal to second coordinate. So A is equal to, what is first coordinate? 3, 3, 5, 5. No need to repeat it. 3, 5. Repetition பண்ண வேண்டியதில்லை. B is equal to 2, 4, 2, 4. The second term. Yeah. So 2, 4. Repetition பண்ண வேண்டியதில்லை. Second question பார்த்துடலாமா? Find A into B, A into A, B into A. So first A into B. ஏவும் பியும் 2, 1 இந்த மாதிரி 2, 1 தென் 2, -4 அதுக்கப்புறம் இது கூட -2, 1 -2, -4 அப்புறம் 3 கூட 3, 1 3, -4 அவ்வளோதான். ஸோ A இன்ட்டு B முடிஞ்சிருச்சு. இப்போ A இன்ட்டு A, அதாவது ஏவை A கூடவே ஸோ முதல்ல எழுதிக்கலாம். 2, -2, 3 இன்ட்டு திரும்பவும் A கூடவே 2, -2, 3. ஸோ பார்த்தீங்கன்னா 2, 2 அப்புறம் 2, -2 அப்புறம் 2, 3. ஸோ முதல்ல அதை எழுதிடலாம். 2, 2 2, -2 2, 3. அடுத்தது -2, 2 -2, -2 -2, 3. அடுத்து 3, 2 3, -2 3, 3 3, 2 3, -2 3, 3 முடிஞ்சிருச்சு. அடுத்தது மூணாவது கேள்வி. B cross A. Bஏ A கூட B cross A எழுதலாமா? பிஏ A கூட ஃபஸ்ட்டு B தான். ஸோ 1, 3 1, -2 1, 2 1, 3 1, -2 1, +2 அப்புறம் -4 அதே மாதிரி பியிலேருந்து ஏக்கு -4, 3 -4, -2 -4, 2 அவ்வளோதான். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா let A is equal to 1, 2, 3. B is equal to x such that x is a prime number less than 10. Find A into B, B into A. ஸோ A வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. A is equals to 1, 2, 3. ஸோ B என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா a number which is divisible by 1 and itself. 1 டேபிள்லேயும் அதோட டேபிள்லேயும் மட்டும்தான் வரும். ஸோ 1 is not a prime number. Then 2. 2 is the only even prime number. 2 will come only in 2 table. Then 3. 3 டேபிளில் மட்டும்தான் வரும். 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்லேயும் வரும் 4 டேபிள்லேயும் வரும். ஸோ அதை எடுக்கக்கூடாது. 5 டேபிளில் மட்டும்தான் வரும். 6 எந்தெந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும் 3 டேபிளில் வரும். ஸோ அதை எடுக்கக்கூடாது. 7 டேபிளில் மட்டும்தான் வரும். 8 2 டேபிள் 4 டேபிள் 8 டேபிளில் வரும். ஸோ அது ப்ரைம் நம்பர் கிடையாது. 9 3 டேபிளில் வரும் 9 டேபிளில் வரும். ஸோ அதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. நமக்கு லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்கிறதுனால 10க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போது A cross B எழுத போகிறோம். ஸோ முதல்ல A எழுதிக்கணும், cross B எழுதிக்கணும். ஓகேவா?
அடுத்தது இது க்ராஸ் பண்ண போகிறோம். 1, 2, 1, 3, அதாவது 1, 3, அப்புறம் 1, 5, அப்புறம் 1, 7. 1, 5, 1, 7. அடுத்தது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது அதே மாதிரி 3க்கு 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இந்த ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பி கிராஸ் ஏ எழுத போகிறோம். அதாவது முதல்ல பி எடுத்து எழுத போகிறோம். 2, 3, 5, 7 இன்ட்டு ஏவும் 1, 2, 3யும் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2, 1, அப்புறம் 2, 2, அப்புறம் 2, 3 இங்கே எழுதலாமா? பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 2, 1, 2, 2, 2, 3. 2, 1, 2, 2, 2, 3. அதுக்கப்புறம் 3, 1, 3, 2, 3, 3. 3, 1, 3, 2, 3, 3. 5, 1, 5, 2, 5, 3. 7, 2, 7, 3. 4th 2 mark ஸ்டார்ட் பண்ணிடலாமா? If b into a is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. Find a and b. ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது? b இருக்குது. ஸோ b வந்து ஃபஸ்ட் குவாடினேட். a வந்து செகண்ட் குவாடினேட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க எல்லாமே b. b is equal to -2, -2, 0, 0, 3, 3 இருக்கா? ரிப்பீட் பண்ணக்கூடாது. -2, 0, 3. 3, 4, 3, 4, 3, 4 இருக்கா? ஸோ 3, 4. அவ்வளோதான். சிம்பிளாக 2 மார்க் எடுத்துடலாம். Question number 5. Let a is equal to 3, 4, 7, 8. b is equal to 1, 7, 10. Which of the following sets are relations from a to b? எதெல்லாம் ரிலேஷன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட் we need to find a into b. a into b எழுதிடலாமா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3, 1 அந்த மாதிரி பண்ணணும். 3, 1, 3, 7, 3, 10. அதே மாதிரி அடுத்தது 4ஓட 4, 1, 4, 7, 4, 10. அதே மாதிரி 7ஓட 7, 1, 7, 7, 7, 10. அதே மாதிரி 8ஓட 8, 1, 8, 7, 8, 10. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா a cross b இந்த மாதிரி எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்னென்ன இருக்குது பாருங்கள். 3, 7 இருக்கா? இங்கே 3, 7 இருக்கா? இங்கே இருக்குது. 4, 7 இருக்கா? இருக்குது. 7, 10 இருக்கா? இருக்குது. 8, 1 இருக்கா? இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லாமே இந்த a cross bக்குள்ளே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம என்னென்ன எழுத போகிறோம்னா R1 belongs to a cross b. R1 a cross bக்குள்ளே இருக்குது. தென் R1 is a subset of a cross b. R1 is a relation from A to B. Second question. R2 செக் பண்ணிடலாமா? 3, 1, 4, 12. 3, 1 இங்கே இருக்குது. பட் 4, 12 இல்லை. ஸோ இது இல்லை. ஓகேவா? ஸோ R2 not belongs to A cross B. அதாவது R2ல இருக்க இது இல்லை. 4, 12 belongs to
R2 R2குள்ளே இருக்குது. அதே 4,12 not belongs to A cross B. So, R2 is not a relation from A to B. Sixth question. The arrow diagram shows a relationship between the sets of P and Q. Write the relation in set builder form, roster form. What is the domain and range of R? இதுதான் கொடுத்துருக்குற arrow diagram. இது ஒரு example question. So, first set builder formல எழுத போகிறோம். Set builder form. அதாவது x such that y. ஓகேவா? y is equal to x minus 2. பாருங்க இங்கே 5 இங்கே 3 இருக்கா, 2 கம்மியாக இருக்கா. எப்பவுமே இந்த டொமைன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை ஒய்ன்னு சொல்லுவோம். இங்கே 6 இங்கே 4 இருக்கா, 2 கம்மியாக இருக்கா. இங்கே 7 இங்கே 5 இருக்கா, 2 கம்மியாக இருக்கா. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 வேர் எக்ஸ் எதுலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ஸோ இதுதான் நம்மளுடைய செட் பில்டர் ஃபார்ம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஃபார்ம் இந்த ரோஸ்டர் ஃபார்ம் தான். ஆர் இஸ் ஈக்குவல் டு டைரெக்டாக எழுத போகிறோம். 5,3 6,4 7,5 அவ்வளோதான். தேர்ட் ஃபார்ம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. இந்த பக்கம் ஆரோஸ் எது எதுக்கு வந்திருக்கோ அதெல்லாம் டொமைன். ஸோ டொமைன் என்ன 5 6 7. ரேஞ்ச் என்ன, இந்த பக்கம் என்னென்ன இருக்கோ அது ரேஞ்ச் ஆரோஸ் வந்திருக்கோம். ஸோ 3 என்னென்ன எலமெண்ட்ஸ்க்கு ஆரோஸ் வந்திருக்கோ அது 4 5 ரேஞ்ச். ஸோ ஈஸியாக இருக்கா. செவன்த் கொஷின் பார்த்துடலாமா. லெட் A is equal to 1 2 3 4 ... to 45 வரைக்கும். ஸோ அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் as ஸ்கொயர். இதுதான் நம்மளோட கீவேர்ட். ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒரு கீவேர்டு இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர், ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. ஸோ முதல்ல ஏ இன்ட்டு ஏன்னு எழுதணும். இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. தென் டொமைன், தென் ரேஞ்ச். ஸோ 3 விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இந்த மாதிரி ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு எழுதிடலாமா. ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 1ஓட ஸ்கொயர், பிகாஸ் ஸ்கொயர் நம்பர். கியூப்னு கேட்டாங்கன்னா கியூப் நம்பர் எடுத்துக்கணும். 2 2ஓட ஸ்கொயர் நம்பர், 2 2s are 4. 3 3ஓட ஸ்கொயர் நம்பர் 9. 4 4ஓட ஸ்கொயர் நம்பர் 16. 5 5ஓட ஸ்கொயர் நம்பர் 25. 6 6ஓட ஸ்கொயர் நம்பர் 36. 7 7ஓட ஸ்கொயர் நம்பர் 49. பட் நமக்கு எது வரைக்கும் தான் நம்பர் இருக்குது, 45 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது வரக்கூடாது, 36 வரைக்கும் தான் வரணும். இப்போ ஒரு டொமைன் எழுத போகிறோம். டொமைன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம், அதாவது எக்ஸில் இருக்கிறது எல்லாமே, எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருக்கிறது எல்லாமே 1 2 3 4 5 6 இதுதான் டொமைன். 1 2 செகண்டில் இருக்கிறதெல்லாம் ரேஞ்ச். 1 4 9 அதாவது ஒய் ஆக்சிஸ், ஒய் கோஆர்டினேட்டில் இருக்கிறதெல்லாம் ரேஞ்ச். 1 4 9 16 25 36. சூப்பராக புரிஞ்சுதா. அடுத்து நம்மளோட 8th 2 மார்க். A relation R is given by the set x, y where y is equals to x plus 3. இதுதான் இங்கே நம்மளுடைய ஹிண்ட்டு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஹிண்ட் இருக்கும். அண்ட் இதுவும் நம்மளோட ஹிண்ட்டு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஸோ எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0, 1, 2, 3, 4, 5. ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, y is equals to x plus 3. ஸோ இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. y is equal to முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 0. 0 plus 3 என்னது 3. அடுத்தது y is equal to எக்ஸுக்கு பதிலாக 1. அதே ப்ளஸ் அதே 3. 1 plus 3 என்னது 4. அடுத்தது y is equal to எக்ஸுக்கு பதிலாக 2 plus 3. 2 plus 3 என்னது 5. அடுத்தது y is equal to
3 plus 3 is equal to 6. Y is equal to 4 plus 3 is equals to 7. Y is equal to 5 plus 3 is equal to 8. ஸோ டொமைன் ரேஞ்ச் எழுதிடலாமா? டொமைனுங்கிறது நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண எல்லா எக்ஸ் கோஆர்டினேட்டும் 0 1 2 3 4 5. ரேஞ்சுங்கிறது என்னது? 3 4 5 6 7 8. Question number 9. Let x is equal to 1 2 3 4 and y is equal to 2 4 6 8 10. And r is equal to 1 2 2 4 3 6 4 8. Show that r is a function and find its domain, codomain, range. So first நம்ம இதுக்கு we want to put arrow diagram. So xக்கு பதிலா கொஷினில் கொடுத்துருக்க 1 2 3 4 yன்னு போட்டு yயோட எலிமெண்ட்ஸ் 2 4 6 8 10. இப்போ உங்கள் கொடுத்துருக்க ரிலேஷனை வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். 1 2 2 4 3 6 4 8 மேட்ச் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எழுத போகிறோம். டொமைன்னா இது ஃபுல்லாக, இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 2 3 4. கோடொமைன்னா இந்த y ஃபுல்லாக 2 4 6 8 10. ரேஞ்சுனா இது எங்கே ஆரோஸ் இருக்கோ, என்ன எலமெண்ட்ஸுக்கெலாம் ரிலேஷன் இருக்கோ அது மட்டும் 2 4 6 8 மட்டும் 2 4 6 8 அவ்வளோதான். ஓகே. 10th question, final question. A relation f x tends to y is defined by fx is equal to x square minus 2. X is equal to minus 2, minus 1, 0, 3. So, list the elements of f. Fல இருக்க elements எல்லாம் சொல்லணும். Is f a function? f வந்து function ஆனு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இதுதான் நம்மளோட hint. fx is equal to x square minus 2. ஸோ அந்த xக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? minus 2, minus 1, 0, 3 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f of minus 2 is equal to முதல்ல xக்கு பதிலா minus 2. minus 2 square minus 2. minus 2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4 தான். பிகாஸ் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 4 minus 2. இது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் சிம்பிளில் தப்பு பண்ணுறது. 4 minus 2 வந்து 2. அடுத்தது f minus 1. எக்ஸுக்கு பதிலாக இதுதான் ஃபார்முலா. நீங்கள் ஒரு பாக்ஸ் கூட போட்டுக்கலாம். minus 1 square minus 2. ஓகேவா? தென் minus 1 ஸ்கொயர் பண்ணால் 1. பிகாஸ் மைனஸ் ஸ்கொயரில் இருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். தென் 2. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். தென் எஃப் ஆஃப் 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 ஸ்கொயர் மைனஸ் 2. 0 ஸ்கொயர் பண்ணால் 0. 0 minus 2 minus 2. தென் எஃப் ஆஃப் 3. 3 ஸ்கொயர் மைனஸ் 2. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 minus 2 வந்து 7. ஸோ எஃபோட எலமெண்ட்ஸ் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். எஃபோட எலமெண்ட்ஸ் என்னென்னா 2 minus 1 minus 2 7. 2 minus 1 minus 2 7. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் எஃப் அ ஃபங்க்ஷன்? எஃப் ஒரு ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், எஸ், எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் unique domain so f is a function. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த 10 2 மார்க்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து சாப்டர் 1ஓட பார்ட் 2 மார்க் வரும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட படிக்கிற 10th ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சேர்ந்து ஒன்றா படித்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள்.